மாணிக்கம் தாகூர் இந்த பேர் தான் தற்போதைக்கு தமிழக அரசியல் களத்துல ரொம்பவே பரபரப்பா அடிபடுது அப்படின்னே சொல்லலாம். தெலுங்கானா மாநிலத்தோட பொறுப்பாளரா இருக்காரு. அதே போல நாடாளுமன்ற மக்களவையில காங்கிரஸ் கட்சியோட கொறடாவும் இருக்காரு. விருதுநகர் மக்களவை தொகுதியோட உறுப்பினர் அப்படின்னு மாணிக்கம் தாகூருக்கு பல அடையாளங்கள் அப்படிங்கிறது இருக்கு. சென்னை தங்கமயிலின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம் வரும் மார்ச் 1ஆம் தேதி வரை ஏராளமான சிறப்பு தள்ளுபடிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. சமீபத்தில் கடந்த ஒரு மாதமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு அதிக இடங்கள் கொடுக்கணும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ச்சியாக மாணிக்கம் தாகூர் பேசிட்டு வராரு. இதற்கு நடுவில் பார்த்தோம்னா திமுக நிர்வாகிகள் எங்கேயாவது ஏதாவது கருத்து சொன்னா காங்கிரஸ் கட்சியில் ஆட்களே இல்லை காங்கிரஸ் கட்சியே இவ்வளோ இடங்கள் கேட்குறாங்க, காங்கிரஸ் கட்சி கூட்டணி விட்டு வெளியில போனா போய்க்கலாம் அப்படின்னு பல்வேறு திமுகவை சேர்ந்த பல்வேறு அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அப்படி கருத்து தெரிவிக்கும் போது கூட அதற்கு ஒரு பலமான எதிர்வினை அப்படிங்கிறதையும் மாணிக்கம் தாகூர் கொடுத்துட்டே இருக்காரு. இன்னும் சொல்ல போனா கடந்த வாரம் மதுரையில் நடந்த ஒரு கூட்டத்தில் கூட எங்களோட தன்மானம் சுயமரியாதை திமுக நிர்வாகிகள் சீண்டுனா நாங்கள் பார்த்துட்டுலாம் சும்மா இருக்க மாட்டோம், அடிச்சா நாங்கள் திருப்பி அடிப்போம் அப்படின்னு ரொம்பவே ஒரு கடுமையான ஒரு பதிலடியும் கூட மாணிக்கம் தாகூர் கொடுத்திருந்தாரு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் காலத்துல ஒரு புறம் பார்த்தோம்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து அடுத்தடுத்த வேலைகள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. மறுபுறம் திமுக தலைமையிலான அந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இன்னமுமே தொகுதி பங்கீடு குறித்தெல்லாம் இன்னமுமே பேச்சுவார்த்தையை தொடங்காத ஒரு சூழல் தான் இருக்கு. பிப்ரவரி 21ஆம் தேதியிலிருந்து அந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதையும் திமுக தலைமை அறிவிச்சிருக்காங்க. ஆனா மறுபுறம் பார்த்தோம்னா இன்னமுமே கூட திமுகவும் காங்கிரஸும் ஒரே கூட்டணியில பயணிப்பாங்களா அப்படின்ற கேள்வி எல்லோருக்குமே எழுந்திருக்கு. ஒருபுறம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியில நடக்கிற அந்த கூட்டங்கள்ல தாவேகா கூட கூட்டணி போறதுக்கான அந்த தீர்மானங்கள் கூட நிறைவேற்றப்படுது. பல இடங்கள்ல நம்மளை யாருமே திமுகவினர் மதிக்கிறது இல்லை உள்ளிட்ட விஷயங்களை அந்தந்த பகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் கூட மாவட்ட காங்கிரஸ் கூட்டத்தில் பேசிட்டு இருக்க விஷயங்களையும் பார்க்கிறோம். காங்கிரஸ் வட்டாரத்தில் இது குறித்து நம்ம இப்போ பேசும்போது இருவேறு கருத்துக்கள் அப்படிங்கிறது தான் வருது. அது குறித்து தான் இந்த நம்ம பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்த்தோம்னா மாணிக்கம் தாகூர் அவரோட குரல் மாணிக்கம் தாகூரோட குரல் மட்டுமே இல்லை, நம்ம அந்த குரலை அப்படி பார்க்கக்கூடாது, அப்படிப்பட்ட கருத்துக்கள் தான் வருது. குறிப்பாக சொல்லணும்னா காங்கிரஸ் கட்சியோட மாவட்ட வட்டார அளவில் இருக்கிற காங்கிரஸ் நிர்வாகிகளோட ஆதங்கத்தை தான் மாணிக்கம் தாகூர் பொதுவெளியில் வெளிப்படுத்துறாரு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நம்ம பார்த்தோம்னா கீழ்மட்ட அளவில் பல்வேறு நிலைகளில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியினரை யாரையுமே மதிக்கிறதே இல்லை அப்படின்ற ஒரு வருத்தம் எல்லா நிர்வாகிகள்கிட்டையுமே இருக்கு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா ஒரு நியமன பொறுப்புகளாக இருக்கிற ஒரு கவர்மெண்ட் லீடர், அறங்காவல் குழுவோட தலைவர், இப்போ மாநகராட்சி அளவில் பார்த்தோம்னா ஒரு மண்டலங்களுக்கான குழுக்களுக்கான தலைவர் இப்படின்னு ஒரு மதிப்புமிக்க அதிகாரங்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த யாரையுமே நியமிக்கிறதே இல்லை. நம்ம திமுக கிட்ட திரும்ப திரும்ப அதற்கான கோரிக்கைகளை எவ்வளவுதான் முன் வச்சாலுமே கூட கண்டுக்கிறதே இல்லை. உங்களுக்கு இவ்வளவுதானே ஓட்டு இருக்கு, எங்களால தானே நீங்க ஜெயிச்சிங்க அப்படின்னு கீழ்மட்ட அளவுல கூட திமுகவினர் காங்கிரஸ் கட்சியை அது போன்று நடத்துறாங்க. அதனால கீழ்மட்ட அளவில் இருக்கிற மாவட்ட அளவில் இருக்கிற காங்கிரஸ் நிர்வாகிகள், இன்னும் சொல்ல போனால் மாநில செயலாளர்களாக இருக்கிற ஒரு சில நிர்வாகிகள் கூட திமுக கூட்டணியோட போறது அப்படிங்கிறத வேண்டாம் அப்படின்ற நிலையில தான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்க தாவேகா கட்சியில கூட போய் சேர்றது கூட தயாரா இருக்காங்க. இந்த நேரத்துல கட்சியை தக்க வைக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ரொம்பவே இருக்கு. அதற்கான ஒரு குரலாகத்தான் நம்ம மாணிக்கம் தாகூர் அவரோட குரலை பார்க்கணும் அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. கடந்த காலங்களில் தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதவங்க எல்லாருமே தற்போது காங்கிரஸ்ல எம்பியா எம்எல்ஏ இருக்கிறவங்க திமுக கூட நீங்க உங்க தேவைக்காக சேர்ந்துக்கிறீங்க, நீங்க ஜெயிச்சுட்டு எம்எல்ஏ எம்பி எல்லாம் ஆகிட்டீங்க, ஆனா எங்களுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கல. இன்னும் சொல்ல போனா உள்ளாட்சி தேர்தல்கள் நடக்கும்போது திமுக கூட்டணியில காங்கிரஸ் கொடுக்கப்படுற துணைத் தலைவர், தலைவர் போன்ற பதவிகளில் கூட திமுகவினரே போட்டியிடுறாங்க. முதல்வரே தலையிட்டு ஒரு அறிக்கையோ இல்லை ஏதோ காணொலியோ வந்தா கூட அதை பெருசா திமுகவினர் பொருட்படுத்துறது இல்லை. நாளடைவில் அது அப்படியே கடந்துருது. இதனால எந்த இடத்துலையுமே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க ஒரு பொறுப்புக்கோ ஒரு நியமன பொறுப்புக்கோ இல்லை பொதுவாக திமுக தலைமையால கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகளிலே உட்காரவே முடியல அப்படின்ற அந்த ஆதங்கம் கீழ்மட்ட அளவுல காங்கிரஸ் கட்சியினர்கிட்ட ரொம்பவே அதிகமா இருக்கு. அவங்க எல்லோருமே அவங்களோட குரலாகத்தான் தற்போது மாணிக்கம் தாகூர் ஒலிக்கிறார் அப்படின்ற ஒரு புறம் அது போன்ற கருத்துக்கள் அப்படிங்கிறது வருது. மறுபுறம் பார்த்தோம்னா மாணிக்கம் தாகூருக்கே பொதுவாக திமுகவினரோட தனிப்பட்ட சில பிரச்சனைகள் கூட இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அவர் விருதுநகர்ல தேர்தலில் நிற்கும் போது அவருக்கு சரியா அங்கே இருக்கிற அமைச்சர்கள் தேர்தல் வேலை செய்யலை. அதற்கடுத்து நம்ம பார்த்தோம்னா நாடாளுமன்றத்தில் கூட
காங்கிரஸ் கட்சியோட கொறடாவைத்தான் மாணிக்கம் தாக்கூர் வந்து இருக்காரு. அங்க இருக்கிற திமுக எம்பிக்களோ இல்ல சீனியர் எம்பிக்களோ வந்து மாணிக்கம் தாக்கூரை ஒரு பொருட்டாவே வந்து மதிக்கிறது இல்ல. அது போன்ற கருத்துக்களுமே வந்து சொல்லப்படுது. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா காங்கிரஸ் மதுரை வடக்கு தொகுதி வந்து அவரோட மாமனார் ரவிச்சந்திரனுக்காக வந்து மாணிக்கம் தாக்கூர் வந்து எதிர்பார்க்கிறாரு. அதனாலதான் மீண்டும் மீண்டுமே அங்கே வந்து ஒரு மோதல் வருது. மதுரை வடக்கு தொகுதியை வந்து நாங்க கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டோம். மல்லிகார்ஜுன கார்கேட்ட கூட மதுரை வடக்கு தொகுதியை வந்து நாங்க கேட்போம். அது போன்ற கருத்துக்களையுமே மாணிக்கம் தாக்கூர் முன்வைக்கிறாரு அப்படின்ற கருத்துக்களையும் சொல்றாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி, திருச்சி வேலுச்சாமி உள்ளிட்டவர்கள் கூட தனிப்பட்ட முறையில திமுக மீது வந்து ஒரு காழ்ப்பு இருக்கு. அதனால தான் வந்து எல்லோருமே வந்து திமுகவுக்கு எதிராக அதிகமாக வந்து பேசுறாங்க. அது போன்ற கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. ஆனால் பொதுவாக நம்ம பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ப. சிதம்பரம், பீட்டர் அல்போன்ஸ் போன்றவர்கள் கூட திமுக ஆதரவு அப்படிங்கிற மனநிலை தான் இருக்காங்க. அதையும் தாண்டி தமிழ்நாடோட காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் செல்வ பெருந்தையை கூட ஒரு திமுக ஆதரவு இல்லை திமுக கூட்டணிக்கு தான் போகணும் அது போன்ற நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து இது போன்ற குரல்களை வந்து பெருசாக வந்து கண்டுக்கிறது இல்லை அப்படின்ற விஷயங்களும் வந்து சொல்லப்படுது. ஆனா ஒட்டுமொத்தமா நம்ம பார்த்தோம்னா பெரும்பாலும் காங்கிரஸ் நிர்வாகிகள் கிட்ட கீழ்மட்ட அளவுலையும் சரி இல்ல ஒரு மாநில அளவுலையும் சரி திமுகவை சேர்ந்த ஆளும் கட்சியை சேர்ந்த அமைச்சர்களோ இல்ல நிர்வாகிகளோ வந்து அவங்களை மதிக்கிறது இல்லை அப்படின்ற கருத்து தான் முதன்மையா வந்து முன்வைக்கப்படுது. அதற்காக தேர்தலுக்கு முன்னாடியே நம்ம வந்து இவ்வளவு இடங்கள், அமைச்சரவையில பங்கு, உள்ளாட்சியில எவ்வளவு இடங்கள், வாரியம் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம தேர்தலுக்கு முன்னாடியே வந்து பேசிடணும். தேர்தலுக்கு அப்புறம் நம்ம போனோம்னா தேர்தல் தான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க வந்து நம்மளை கண்டுக்கிறதும் இல்லை, மதிக்கிறதும் இல்லை. அதனால தேர்தலுக்கு முன்னாடியே இதை பேசிட்டு கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு சரியா வரும். அப்படின்றதுனால தான் தற்போது வந்து மாணிக்கம் தாக்கூர் இது போன்ற விஷயங்களை வந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் சொல்ல போனா டெல்லி தலைமை குறிப்பா வந்து ராகுல் காந்தி போன்றவர்கள் கூட இது போன்ற விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் வந்து அவங்களுமே வந்து ரொம்பவே அமைதியா இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ராகுல் காந்தியோட ஆதரவு கூட மாணிக்கம் தாக்கூருக்கு இருக்கு. அது போன்ற கருத்துக்களுமே கூட டெல்லி வட்டாரத்துல இருந்து வர்ற விஷயங்களை தான் பார்க்கிறோம். காங்கிரஸ் கட்சியில முன்வைக்கிற இந்த கோரிக்கைகளை திமுக தலைமையை ஏத்துக்கிட்டு கூட்டணியை வந்து தொடர்றாங்களா, இல்ல திமுக தலைமை என்ன மாதிரியான நிபந்தனைகளை காங்கிரஸ் கட்சிக்கு விதிக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா திமுகவுக்கு எதிராக அந்த கூட்டணிக்கு எதிராக பேசிட்டு வர மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் கூட திமுக வந்து முன் வச்சிருக்காங்க. அது போன்ற தகவல்களும் வருது. பிப்ரவரி 21 திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்குறதுக்கு முன்னாடி திமுக காங்கிரஸ் இடையிலான இந்த மோதல், கருத்து மோதல் அப்படிங்கிறது முடிவுக்கு வருதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். நன்றி, வணக்கம். உங்கள் அபிமான சென்னை தங்கமயிலின் முதலாம் ஆண்டு விழா சிறப்பு சலுகை. நீங்கள் வாங்கும் செயின், மாலை, வளையல்களுக்கு சேதாரத்தில் 50% வரை தள்ளுபடி. இச்சலுகை மார்ச் 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.